வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. மருத்துவ சொல்லா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. அதாவது ஆல்கஹாலிசம். அதுவும் பாண்டிச்சேரியில ரொம்ப பழக்கமான வார்த்தை, புரிந்த வார்த்தை. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டம் அதிகமா இருக்கிறதுக்கான வார்த்தை. பல இறப்புகளுக்கு காரணமா இருப்பதற்கான வார்த்தை. பல இளம் விதவைகள் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பல கர்ப்பிணிகள் மகப்பேறு பல சிக்கல்களை ஏற்படுத்தும் ஒரு வார்த்தை. ஏன்னா ஆண்கள் தான் ஆல்கஹாலிசம் இந்த காலங்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பெண்களும் ஆல்கஹாலிசம்ங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த ஆல்கஹாலிசத்தை தமிழ்படுத்தணும்னா மதுபான நஞ்சு, மதுபானம் குடிப்பதனால் ஏற்பட்ட நஞ்சுன்னு சொல்லலாம். இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆல்கஹால் என்பது நிறமற்ற நீர் போன்ற ஒரு திரவம். இந்த ஆல்கஹால்னு நம்ம எப்ப குறிப்பிட்டு சொன்னாலும் அது எத்தைல் ஆல்கஹால் அல்லது எத்தனால் என்ற வகையை மற்ற ஆல்கஹால் விட இதுல நச்சு குறைவாக இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற ஆல்கஹால்ல நச்சுத்தன்மை மிக அதிகம். இந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்றதுல இதெல்லாம் எத்தைல் ஆல்கஹால் இருக்குது, எத்தனால் இருக்குது என்ன புரிஞ்சுக்கலாம். இதை மதுவாக கூட குடிக்கலாம். மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகையில் பசியை தூண்டும். கிருமி நாசினியாக தோல் மீதும் தடவலாம். மருந்து பொருட்களை கரைசல், தாய் கரைசல்களுக்கு அதனுடன் கலந்து பாதுகாக்க பயன்படுகிறது. அதாவது ஹோமியோபதி மருந்துகள் தயாரிப்பில் இந்த எத்தைல் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் என்ற 90% ஆல்கஹாலைத்தான் மருந்து கரைசலுக்கு பயன்படுத்துகிறோம். மெத்திலேட்டட் ஸ்பிரிட் 95% ஆல்கஹாலில் உட் நாப்தா மேற்பூச்சுக்கு பயன்படுகிறது. அதாவது பாலிஷ்லாம் பண்றாங்களே அதுக்கெல்லாம் பயன்படுகிறது, குடிக்க பயன்படாது. அதே போல ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் குடிக்க பயன்படாது. மெத்தைல் ஆல்கஹால் அல்லது மெத்தனால் மர ஆல்கஹால் வணிகத்திற்கு எரிபொருளாகவும் கரைக்கவும் பயன்படும். இது மிகவும் நஞ்சுள்ளது. இந்த மாதிரி மெத்தனால் கலந்து மெத்தைல் ஆல்கஹாலை குடிக்கிறவங்க, இல்ல ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை குடிக்கிறவங்க, வுட் ஆல்கஹாலை குடிக்கிறவங்க தான் இந்த கண் பார்வை இழப்பு, மரணம் சம்பவிப்பதுங்கிற விஷயங்கள்லாம் மிக கூடிய நஞ்சு கலந்த ஆல்கஹால். அதனால் ஏற்படும் விளைவுகள். அதனாலதான் கள்ள சாராயம் குடிச்சாங்க, கண் பார்வை போயிடுச்சு, 20 பேர் செத்தாங்க, 30 பேர் செத்தாங்கன்னு நிறைய நியூஸ் படிப்போம். வாழ்க டாஸ்மார்க். அதனால இப்ப அந்த மாதிரியான இறப்புகள்லாம் நிறைய குறைஞ்சிருக்குது. இந்த எத்தைல் ஆல்கஹால் நம்ம சாப்பிடக்கூடிய, மருந்தாக பயன்படுத்தக்கூடிய, குடிக்கக்கூடிய இந்த எத்தைல் ஆல்கஹால் கோதுமை, சோளம், பார்லி, உருளைக்கிழங்கு ஆகியவற்றை புளிக்க வைத்து தயாரிக்கப்படுகிறது. தூய ஆல்கஹால் புளித்த பொருட்களை காய்ச்சி நீராவியாக்கி குளிர வைத்து பெறப்படுகிறது. பியர் பார்லியை கொண்டும், வைன் திராட்சை அல்லது மற்ற பழங்களை கொண்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேற் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விகிதாசாரத்தில் அலோபதி முறையில் ஆல்கஹால் சேர்க்கப்படுகிறது. ஹோமியோபதி முறைக்கு இந்த 95% ஆல்கஹாலில் 7 பாகங்களும் காய்ச்சி நீராவாக்கி குளிர் செய்த தண்ணீர் டிஸ்டில் வாட்டர் 1 பாகமும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த எத்தைல் ஆல்கஹால் மருந்தா தயாரிக்கும் போது 7 பங்கு ஆல்கஹால், 1 பங்கு டிஸ்டில் வாட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் ஹோமியோபதி ஆல்கஹால் 87% ஆல்கஹாலின் அளவுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு நபர் குடிக்கும் ஆல்கஹாலானது முதலில் செரிமான மண்டலத்தில் உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தின் வழியாக மூளைக்கு செல்கிறது. மிகச்சிறிய அளவில் குடித்தால் அமைதியை தரும். பெருமளவில் குடித்தால் மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி தான் செயலாற்றுவதை குறைத்தும் சிறப்பாக திறமையாக செய்யக்கூடிய காரியத்தை செய்வதில் பங்கத்தையும் பழுதையும் உண்டாக்கும்.
நாளடைவில் மதுவிற்கு அடிமையாவதால் சந்தேகங்களும் உடல் உறுப்புகள் ஒத்துழைக்காமையும் கோபமும் எரிச்சல் அடைதல், குடும்பத்தினரால் நண்பர்களால் ஒதுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், உடல்நலம் படிப்படியாக குறைந்து ஆதங்கம், நடுக்கம், பசியின்மை, ஊட்டச்சத்து குறைவு ஏற்பட்டு கல்லீரல், இருதயம், நரம்புகள் பாதிக்கப்பட்டு குழப்பம், அமைதியின்மை, பிரமை, வலிப்பு முதலியவை உண்டாகி முடிவில் இறப்பை நோக்கி செல்வர். குடியை போக்க பலவிதமான முறைகள் கையாளப்படுகிறது. அதுல ஹோமியோபதி மருந்துகள் இந்த ஆல்கஹாலிசம்ங்கிற உடலில் ஏற்பட்ட மதுவினால் ஏற்பட்ட நஞ்சை போக்குவதில் குறிப்பா சில மருந்துகளை நம்ம குறித்து சொல்லலாம். அதுல முக்கியமான சில மருந்துகள் அக்கோனைட், அகரிகஸ், ஆன்டிடாட், அப்போசினம், அர்சனிக் ஆல்பம், ஆசாரம், அவினாசட்டிவா, கேப்சிகம், நக்ஸ்வாம், குயிக்கர்ஸ், சல்பூரிக் ஆசிட், சிஃபிலினம், ஜிங்கமெட் போன்ற மருந்துகள் ஆல்கஹாலிசம்ங்கிற கண்டிஷனை போக்கக்கூடிய மருந்துகள். இதுல சல்பூரிக் ஆசிட்ங்கிறது பொறுமையின்மை, அவசரம், நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பங்கள் மற்றும் வாந்தி, மதுபானம் அருந்த பேராவல், விக்கல், வாய்ப்புண்ங்கிற கண்டிஷனுக்கும், குயிக்கர்ஸ்ங்கிற மருந்து மதுபான நஞ்சின் பின் விளைவுகளை முறிக்கும், முக்கியமா குடிக்கும் ஆவலை தடுக்கும். இந்த மருந்தும் மிக அருமையாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள். இது எல்லாமே எப்போதும் கை கொடுக்கக்கூடிய மருந்துகள்னா அசாரம், மதுபானம் குடிக்க விருப்பம், பசியின்மை, ஏப்பம், காற்றுப்பூசம், வாந்திங்கிற கண்டிஷனை போக்கக்கூடியது இந்த அசாரம். அதனால குவார்க்கமும் அசாராமும் கொடுக்கும்போது மதுபானம் குடிக்கணுங்கிற அந்த ஆவல் மட்டுப்படுத்தப்படும். அவினாசெட்டிவாங்கிற மருந்து மதுபானத்தால் ஏற்பட்ட தூக்கமின்மை, ஆண்மையின்மை, கை கால்களில் மரபரப்பு, கை பலம் குறைந்திருத்தல் போன்ற கண்டிஷனை மாற்றி மீண்டும் உடல்நலம் மீட்டெடுக்கப்படும். அந்த மாதிரி பல ஹோமியோபதி மருந்துகள் இந்த ஆல்கஹாலிசத்தை போக்கக்கூடிய மருந்துகள் உண்டு. அதனால ஆல்கஹாலிசம் சம்பந்தப்பட்ட எனி கண்டிஷன் ஹோமியோபதி மருத்துவத்தை நாடுங்கள். மீண்டும் ஒரு புத்துணர்வு, புதுவாழ்வு உங்களுக்கு நிச்சயம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு 1300 பதிவுகளுக்கும் மேற்பட்ட ஹெல்த்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பேசக்கூடிய தளமான பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த பதிவை